யோசிச்சு பாருங்க, கடலுக்கடியில் சூரிய வெளிச்சம் கூட போக முடியாத அடி ஆழத்தில் ஒரு உயிரினம் சறுக்கி விளையாடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு இதயமே இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஆமாங்க, இதயம் மட்டும் இல்லை, அதுக்கு முதுகெலும்பும் கிடையாது, ஏன் மூளை கூட கிடையாது. ஒருவேளை மரஞ்செடி கொடியாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. ஆனால் அது ஒரு விலங்கு, அதுதான் ஜெல்லிஃபிஷ். திஸ் இஸ் அன்வைல்டர், மரணத்தை மிஞ்சிய ஜெல்லிஃபிஷ். ஜெல்லிஃபிஷ் விலங்கா? தப்பு ப்ரோ, அது ஒரு மீன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. ஆனால் இல்லைங்க, ஜெல்லிஃபிஷ் பேருக்கு பின்னாடி ஃபிஷ் இருந்தால் கூட அது ஒரு அனிமல்னு தான் கிளாஸிஃபை பண்ணுறாங்க ஆராய்ச்சியாளர்கள். கிட்டத்தட்ட 2000 வகையான ஜெல்லிஃபிஷ் ஸ்பீசிஸ் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனால் 3 லட்சத்துக்கும் அதிகமான ஜெல்லிஃபிஷ் ஸ்பீசிஸ் இன்னும் கண்டுபிடிக்கப்படாமல் இருக்கலாம்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. 2000 வகையான ஜெல்லிஃபிஷ் இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் அது எல்லாத்தையும் 5 வகையாக பிரித்து வச்சுருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். ஸ்கைஃபோசோவா, கியூபோசோவா, ஹைட்ரோசோவா, ஸ்டெரோசோவா, மைக்ஸோசோவா அப்படின்னு 5 வகையாக இந்த 2000 வகையான ஜெல்லிஃபிஷ் இனங்களையும் பிரித்து வச்சுருக்காங்க. இதில் கியூபோசோவாங்கிற இனம் தான் மிகவும் விஷத்தன்மையுடையதாக கன்சிடர் பண்ணுறாங்க விஞ்ஞானிகள். ஒவ்வொரு ஸ்பீசிஸும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் பொதுவாக சாஃப்டாக, டிரான்ஸ்பரண்ட்டாக, பெல் அதாவது மணி போன்ற உடலமைப்போடு தான் நீளமான டென்டகிள்ஸோட இந்த ஜெல்லிஃபிஷ்கள் இருக்குது. ஜெல்லிஃபிஷ்கள் பொதுவாக உலகத்தோட எல்லா கடல் பகுதிகளிலையும், கடலோட மேல் பரப்பிலிருந்து அடியாழம் வரைக்கும் எல்லா பகுதியிலையும் காணப்படுது. சில ஜெல்லிஃபிஷ்களை காயலில், அதாவது கடலும் ஆறும் சேர்ற அந்த இடத்துல கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுங்க ஒவ்வொரு ஸ்பீசிஸும் அந்தந்த இனத்துக்கு ஏற்ற மாதிரி வளருதுங்க. அதாவது கண்டுபிடிக்கப்பட்டதுக்கே சின்ன ஜெல்லிஃபிஷ் இனம் மனிதனோட நக அளவுக்கு தான் இருந்திருக்கு, அதாவது 1-2 சென்டிமீட்டர் வரைக்கும். ஆமாங்க, இருக்கஞ்சி ஜெல்லிஃபிஷ் அப்படிங்கிற இந்த இனம் வெறும் 1-2 சென்டிமீட்டர் அளவுக்கு மட்டுமே வளரக்கூடியது. இந்த சைஸில் இதுங்க தண்ணியில் இருக்கிறது கூட தெரியாது. ஆனால் அளவில் சின்னதாக இருந்தாலும் இதோட விஷம் அதிகபட்சமாக ஹார்ட் ஃபெயிலியர் ஏற்படுத்தக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி லைன்ஸ்மேன் ஜெல்லிஃபிஷ் அப்படிங்கிற இந்த ஜெல்லிஃபிஷ் இனம் தான் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டதுலேயே பெரிய ஜெல்லிஃபிஷ் இனம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இதோட சைஸ் 32 மீட்டருங்க, அப்படின்னா 120 அடி. இது ஒரு ப்ளூ வேலை விட பெருசு. சரி, எல்லாம் இருக்கட்டும், ஜெல்லிஃபிஷ்ஷால் நீந்த முடியுமா? முடியுங்க. மற்ற மீன்கள் மாதிரி இதெல்லாம் நீந்த முடியாது. ஏன்னா மற்ற மீன்கள் கிட்ட ஸ்ட்ராங்கான மசில்ஸும் அதோட மூமெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபின்ஸும் இருக்குது. அதனால் அதுங்க ஈஸியாக நீந்த முடியுது. ஆனால் ஜெல்லிஃபிஷ் கிட்ட இது ரெண்டுமே கிடையாது. அதனால் இதுங்க நீந்துறதுக்கு ஒரு வித்தியாசமான யுக்தியாக வச்சுருக்குதுங்க. அதாவது தன்னோட பெல் போன்ற உடலமைப்பை ஒரு பெடல் மாதிரி பயன்படுத்தி தண்ணியை கீழே தள்ளுறது மூலமாக தன்னை உந்தி மேலே தள்ளி நீந்துது. இது மற்ற மீன்கள் மாதிரி எஃபிஷியண்ட்டாக இல்லாததுனாலையும் ஸ்லோவாக இருக்கிறதுனாலையும் இதுங்க பெரும்பாலும் தண்ணியில் நீரோட்டத்தை பயன்படுத்தி ட்ரிஃப்ட் அல்லது சறுக்கிட்டு போகிறத தான் விரும்புதுங்க. ஜெல்லிஃபிஷ்ஷுக்கு பிரெயின் இல்லைன்னு சொல்கிற, அப்போ அதுக்கு கண் இருக்கா? ஜெல்லிஃபிஷ்ஷால் பார்க்க முடியுமா? முடியும். ஆமாங்க, ஜெல்லிஃபிஷ்க்கு கண் இருக்குது. அதிசயம் என்னென்னா, இதுங்களுக்கு 24 கண்கள் பொதுவாக இருக்குது. அதுவும் 2 விதமான கண்கள் இருக்குது. இதை சிம்பிள் ஐஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஐஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவான ஜெல்லிஃபிஷ் இனங்களுக்கு ரொபைலான்னு சொல்லப்படுற ஒரு அமைப்பு இருக்குது. இதில் தான் இந்த கண்களும் இருக்குது. ஒரு ஜெல்லிஃபிஷ்க்கு 4 ரொஃபைலாக இருக்கும். ஒவ்வொன்றிலையும் 6 கண்கள் இருக்கும். அதில் 2 காம்ப்ளெக்ஸ் ஐஸும் 4 சிம்பிள் ஐஸும் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் ஐஸ்னால் என்ன? அது என்ன பண்ணும்? ஒன்றும் இல்லைங்க, அது மனித கண்கள் மாதிரி எல்லாத்தையும் பார்க்க முடியும். ஆனால் சிம்பிள் ஐஸால் எல்லாத்தையும் பார்க்க முடியாது. அதால் லைட் அண்ட் டார்க் மட்டும்தான் பார்க்க முடியும். இது தான் தண்ணியில் மேல் பரப்பில் இருக்கோமா இல்லை அடியாழத்தில் இருக்கோமா, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஐஸை யூஸ் பண்ணுது. ஆனால் மூன் ஜெல்லிஃபிஷ், லைன்ஸ்மேன் ஜெல்லிஃபிஷ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 2 இனங்களுக்கு 32 கண்கள் வரைக்கும் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜெல்லிஃபிஷ்கள் கிட்டத்தட்ட 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு மேலே உயிர் வாழுதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இது டைனோசர் இனங்களை விட பழமையானதான். இன்னும் சொல்லணும்னா பூமியில் மரங்கள், முதுகெலும்புடைய மீன் இனங்கள் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஜெல்லிஃபிஷ் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகபட்சமாக 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு பாறையை ஆராய்ச்சி பண்ணப்போ அதில் ஜெல்லிஃபிஷோட படிமங்கள் இருந்திருக்கு. ஜெல்லிஃபிஷ்களுக்கு மூளை இல்லை, அதுக்கு பதிலாக நரம்புகளால் ஆன ஒரு வலை போன்ற அமைப்பு இருக்குது.
இதுதான் இதுங்க லைட்டை பார்க்கவும் உணரவும் அசையவும் வைக்குது. இதுங்களுக்கு மற்ற மிருகங்கள் மாதிரி ரத்தம் இல்லாததுனால அதை பம்ப் பண்ணுறதுக்கு ஹார்ட்டும் தேவைப்படலைன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இதுங்க டைரெக்டாக ஆக்சிஜனை சுவாசிக்க முடியாததுனால இதுங்களுக்கு லங்ஸும் இல்லை. ஜெல்லிஃபிஷ்ஷோட தோலே தனக்கு தேவையான ஆக்சிஜனை தண்ணியிலிருந்து எடுத்துக்குது. பல ஜெல்லிஃபிஷ் இனங்களுக்கு, குறிப்பாக ஆழ்கடலில் வாழ்கிற ஜெல்லிஃபிஷ் இனங்களுக்கு தன்னோட உடம்புல பயோலூமினசன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான சுரப்பி இருக்குது. இது சூரிய ஒளி இல்லாத நேரத்தில் ஒளிரும். இது பெரும்பாலும் வேட்டையாடவோ இல்லை தன்னோட இணையை ஈர்க்கவோ பயன்படுத்துதுங்க. நிறைய ஜெல்லிஃபிஷ் இனங்களுக்கு ஆபத்தான விஷயங்கள் இல்லைன்னா கூட சில வகை ஜெல்லிஃபிஷ்களுக்கு உலகத்திலேயே மிக ஆபத்தான விஷயமும் இருக்குது. ஆஸ்திரேலியா கடல் பகுதியில் வாழ்கிற பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ் அப்படிங்கிற இனங்கள் கிட்ட உலகத்திலேயே மோசமான நியூரோடாக்சின், கார்டியோடாக்சின், டெர்மோடாக்சின் இது 3 கலந்த விஷயம் இருக்குது. நியூரோடாக்சின் நரம்பு மண்டலத்தை தாக்கி செயலிழக்க வைக்கும். கார்டியோடாக்சின் ஹார்ட்டை தாக்கி கார்டியாக் அரெஸ்ட் உருவாக்கும். டெர்மோடாக்சின் தோல் திசுக்கள் சிதைக்கிற வேலையை பார்க்கும். நினச்சி பாருங்கள், இந்த 3 விஷயம் ஒரே நேரத்தில் தாக்குனா அவ்வளவுதான், பூமிக்கு டாட்டா சொல்ல வேண்டியது தான். இதோட விஷம் ஒரு முழுசாக வளர்ந்த மனுஷனை கொஞ்ச நேரத்திலேயே, அதாவது 2லிருந்து 5 நிமிஷத்துக்குள்ளேயே உயிரிழக்க வைக்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கானது. இனிமே தான் விஷயமே இருக்குது. டொரிப்சோசிஸ் டவர்னி அப்படிங்கிற ஒரு ஜெல்லிஃபிஷ் இனங்கள் இம்மோர்டல் ஜெல்லிஃபிஷ் அப்படின்னு அழைக்கப்படுது. காரணம், இதுங்களுக்கு நேச்சராக அழிவே கிடையாது. என்னடா சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, இந்த வகை ஜெல்லிஃபிஷ்கள் இதுங்களுக்கு அடிபட்டாலோ நோய்வாய்ப்பட்டாலோ சாகிறதுக்கு பதிலாக இதுங்க தன்னோட பேபி ஃபார்முக்கு போயிடுதுங்க. அங்கிருந்து தன்னோட வாழ்க்கையை மறுபடியும் ஆரம்பிக்குதுங்க. சில ஜெல்லிஃபிஷ் இனங்களால் தன்னை மாதிரியே இன்னொரு குளோனை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்டார்ஃபிஷ் மாதிரியே இந்த வகை ஜெல்லிஃபிஷ்களால் தன்னோட உறுப்புகளை திரும்ப உருவாக்கவும் முடியும். வெட்டப்பட்ட அந்த பகுதியையும் இன்னொரு ஜெல்லிஃபிஷ்ஷாக உருவாக்க முடியும். டெக்னிக்கலாக பார்த்தா அது குளோனிங் தானே. சில ஜெல்லிஃபிஷ்களோட இனப்பெருக்க முறையுமே கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்குது. இதுங்களால் ஒரு இனம் செக்ஷுவலாகவும் ஏசெக்ஷுவலாகவும் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ஆண் துணைகள் இல்லாமலேயே இதுங்களால் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்த முறை நீங்கள் ஒரு ஜெல்லிஃபிஷ்ஷை கடல்லையோ இல்லை அக்வேரியம்லேயோ பார்த்தா நீங்கள் பார்க்குறது மீன் கிடையாது, அது ஒரு அனிமல் அப்படிங்கிறதையும், அது ஒரு மர்மமான சக்தி வாய்ந்த உயிரினங்களில் ஒன்று அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரகாசமான ஒளியிலிருந்து அமைதியாக மிதப்பதிலிருந்து மரணத்தையே வெல்வது வரைக்கும் ஜெல்லிஃபிஷ்கள் இயற்கையோட உண்மையான அதிசயம் தானே. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் எதை பற்றி பேசலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். திஸ் இஸ் அன்வைல்டட் கைட் ஆஃப் வைல்ட் லைஃப்.